ஹாய் அம்மார்சன் ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து ஒரு பெரிய சம்பவம் நடந்துருச்சு. சம்பவத்துக்கு காரணம் வந்து யாருன்னா மேடம் தான். என்ன எல்லா சம்பவத்தையும் பண்ணிட்டு சைலண்டாக பட்டு வைக்கீங்களோ? நீ என்ன பண்ணலை, நீ தான் எல்லாமே பண்ண, எல்லாத்துக்கும் காரணம் நீ தான். சொல்லு. நீ தான் அதுக்கு வந்து பிஸ்கட் கொடுக்குறேன், அது கொடுக்குறேன், இது கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நீ தான் எல்லா வேலையுமே பண்ணுறது அதானே. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ வந்து பூனை கடிச்சிருச்சு இன்னைக்கு. அதனால் வந்து ஊசி போட போகிறோம். என்ன என்ன அப்புறம் நீ இப்போ ட்ரெஸ் போட்டு நீ கிளம்பி வா. பூனை கடிச்சிக்கல நான் காட்டுறேன். கடிச்சா என்ன, வறண்டுனா என்ன, எல்லாமே ஒன்று தான். பாருங்க காட்டுறேன். இங்கே பாருங்க, தெரியுதா? இது என்னது? இதெல்லாம் என்ன? இது அந்த சுவத்துக்கிட்ட நின்றுருக்குறாங்க. பூனை ஜம்ப் ஆகி போனதுக்கு இவன் வந்து டிஷர்ட் போடலை. டிஷர்ட் போடாமல் இருக்கும், அப்படியே வராண்டி விட்டுட்டு போயிட்டாப்புல பூனை. பூனை கிட்ட போகாதன்னு சொன்னா கேட்குறியாடா? டேய் பூனை பூனை நகத்தை கட் பண்ணி விடணுமா, அதனால தான் வராண்டி விட்டு போச்சாமா. ஏடா இதான் வேலையாடா எங்களுக்கு, பூனைக்கு நகத்தை வெட்டி விடுறது. சும்மாவே இருக்க மாட்டேங்கிற, காசு பணம் இல்லாத நேரத்துல சும்மாவே இருக்க மாட்டேங்கிறீடா. இது பாரு, இது என்ன தழும்புனா, இது சஞ்சனாவின் வீர தழும்புகள். சஞ்சனா அக்காவும் தம்பி சண்டை போட்டு அடிச்சு உருண்டதுல அந்த கீரை வந்திருக்கு. ஏதாவது காரணமே நீ தான் சஞ்சனா, தேவையில்லாம நீ தான் எல்லா பிரச்சனையும் பண்ணிட்டு இருக்க. இதான் நடந்துட்டு இருக்கு வீட்டுல இன்னைக்கு. ஊசி இருக்கா இல்லையாடி? அம்மா ஊசி இருக்கா இல்லையா? சரி ஊசி போட்டுடலாம். ஏற்கனவே ஒரு தடவை பூனைகிட்ட கடி வாங்கிட்டேன். பூனையோட வாழை பிடிச்சி தரன்னு பூனை வாழை பிடிச்சி இழுத்துட்டு வந்து பூனை திரும்பிட்டு கையில் கடிச்சு பிடிச்சி. ஏற்கனவே போய் அதுக்கு போய் ஹாஸ்பிட்டலில் வந்து போய் பார்த்தோம், கேட்டோம். அப்போ அவங்க சொன்னாங்க பூனை கடிக்கு வந்து என்ன, பூனை கடிக்கு மருந்து இல்லை, மருந்து இல்லைங்கிற மாதிரி சொன்னாங்க. என்னன்னு தெரில. ஆனால் அப்போவும் ஊசி தான் போட்டோம், இப்போவும் ஊசி தான் போட கூப்பிட்டு போகிறோம். பார்ப்போம் என்ன சொல்கிறாங்க. அந்த பூனை நல்லா வறண்டி தான் வச்சுருக்கு. கடிச்சாலும் வறண்டினாலும் நகம் பட்டது தான். அது போய் கண்டிப்பாக போய் ஊசி வந்து போட்டணும். இந்த மாதிரி வேலை தான் நீ பண்ண, நீ தான் காரணமே. நீ போய் பூனையை தொடக்கூடாது. நீ போய் பூனையை தொட்டியில்ல, பூனை தொட்டு பூனை தடவை கொடுத்து பூனைக்கு பிஸ்கட் கொடுத்தில்ல, அதை பார்த்து அவனும் பூனை போய் தொடுவான், அவனும் பிஸ்கட் கொடுப்பான். அவனுக்கு தெரியுமா உன்னை கடிச்சா இல்லையா? உன்னைய கடிக்கல, அவனை மட்டும் கடிச்சு போச்சு. அம்மா அம்மா கடிச்சா அவனைய? அம்மா கடிக்கலாம் ஊசி இல்லை எங்கேயுமே. ஊசி போட வேணாமா? ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நக்க விட்ட நாய் கொத்த விட்ட கோழியும் ஒரு நாள் வந்து அது வேலையை காட்டும். அது மாதிரி அந்த பூனை ஆரம்பத்துல இருந்தே வீட்டுக்கு வர விடாம பிஸ்கட் போடாம இருந்திருந்தீங்கன்னா இந்த மாதிரி விரண்டி வச்சிருக்குமா? நாய் எதுக்கு நக்க விடுவேன்? அது ஒரு பழமொழி சொல்லுவாங்கங்க. அந்த நாய் அப்புறம் நாய் நக்க விட்ட நாய் கொத்த விட்ட கோழின்னு சொல்லுவாங்க. அது விரிவாக்க எனக்கு தெரியல. அந்த பழமொழி இப்ப ஞாபகத்துக்கு வருது. ஆரம்பத்திலே அந்த பூனைய துரத்தி விட்டுருந்தோம்னா இந்த பூனை செஞ்சிச்சு. பூனை ஒண்ணும் பண்ணல, அது ஒண்ணுமே பண்ணல, அது வாட்டுக்கு வருது. பூனை மேல குத்தமே சொல்லல, நம்ம பிள்ளைகள சொல்றேன். நம்ம பிள்ளைகள வந்து ஆரம்பத்துல அதுல அண்டை விடாம வளர்க்கிருந்தோம்னா இவன் புளியா இருந்தா போய் சுரண்டி பாப்பாண்டி. ஓ மயன் அத போய் அவனை வச்சு பூனையை போய் குறை சொல்றேன். இது கொண்டு குழந்தைய விவரம் தெரிஞ்சு வாக்கர்ல உட்கார நாள்ல இருந்து நம்ம பூனை கடி இதோட போட போறது 4வது ஊசி. பூனை என்ன செய்வான் தெரியுமா? ஒரு அந்த நல்லா தவக்கிற வயசு, ஏதாவது பிடிச்சி இழுக்கிற வயசு, அந்த மாதிரி வயசுல ஒத்த கால பூனை கழுத்துல வச்சுக்கிறான் குட்டியில. ஒத்த கால வாழை பிடிச்சி இழுப்பேன். அது என்ன செய்யும்? அப்போ கடிக்க தானே செய்யும். வலிச்சுச்சுன்னா அது தப்பிச்சு ஓட நாம வாழை பிடிச்சி இழுக்கிறது இந்த மாதிரி பண்ணி 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 பூனையை போய் ஸ்மாக் டவுன் போட்டானா அது என்ன பண்ணு? ஊசி போட்டது பல்லு பட்டு ஊசி போட்டிருக்கோம். ஏன்னா அந்த பூனை எல்லாம் ரொம்ப ஆக்ரோஷமா இவன் அட்டாக் பண்ணின பூனை. இப்ப வந்த பூனை அது அது தப்பிச்சு போறதுக்கு அதெல்லாம் பேய் பூனை. இது சோபா பூனையா? இது வந்து சோபா பூனையா? இதை கேக்குறா. இப்ப கடிச்ச பூனை தான் பேய் பூனையா? சினிமா பேய் பூனைக்கு பிஸ்கட் குடுப்பியா? சோறு குடுப்பியா? வராண்டி வச்சுட்டு போயிடுச்சு, பயமா இருக்கு. என்ன அந்த மேடம் வேற திட்டுவாங்க. எனக்கு திட்டட்டும் போ, நானா உள்ள வர மாட்டேன். நீ நான் உள்ள போக மாட்டேன், நீ தான் உள்ள போற. போலாமா? வா கிளம்பு. நீ தான் டாக்டர்கிட்ட கேட்கணும், இன்ஜெக்ஷன் போடாதீங்க, ஆயில்மெண்ட் மட்டும் கொடுங்க, வாங்கிட்டு வா. கிளம்பு வா. ஒரு 500 காசு வீட்டுல வச்சிருந்தோம்னா அந்த 500 ரூபாய்க்கு பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுத்துருந்தா கூட மனசாரி இருக்கும். இப்படி ஆஸ்பத்திரியில போய் கொடுத்துட்டு வரையில என்ன நினைச்சிட்டு இருக்கிறிய? ஏண்டி எனக்கு என்ன தலையெழுத்து அடி கொடுக்கணும்னு வேற என்னடி பண்றது?
சின்ன பிள்ளைய வச்சிருக்க வீட்டில் அப்படி தாண்டி நடக்கும். இதுக்கு முன்னாடியே ஒரு ஆயில்மெண்ட் கொடுத்தாங்க, இந்த மாதிரி பூனை நெக்ஸ்ட் டைம் இப்படிலாம் வச்சிச்சுன்னா அந்த ஆயில்மெண்ட்டை போட்டுக்கிறங்க அப்படின்னு. அந்த ஆயில்மெண்ட் அன்னைக்கு காலிசனனுக்கு லைட் ஏதோ அடிபட்டு சொல்லிட்டு அந்த ஆயில்மெண்ட் செராய்ப்பு புண்ணுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிராட்ச் அந்த சொல்லு அதுக்கு கொடுத்தாங்க. நீ சொல்றதுல அவங்களே புரிஞ்சுக்குவாங்கடி. சொல்றீங்க அந்த ஆயில்மெண்ட் அந்த நட கொடுத்துட்டேன். இல்லைன்னா இருந்தா கூட எல்லாம் பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஒண்ணுமே தெரியாத பாப்பா மாதிரி உட்காந்துருக்கா பத்தியா. இதுதான் என்னுடைய காலை நீட்டி ஒழுக்கமா உட்காரு. குந்துகால் ஒழுக்கா பொண்ணா லட்சணமா இரு. குந்துகால் போட்டுட்டு உட்காருறது. தலைமுடியை விரிச்சு போட்டுருக்காத. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் தான் கூத்து. நாளைக்கு ஸ்கூலுக்கு எப்படா ஸ்கூல் திறப்பாங்கன்னு இருக்கு எனக்கு. ஏய் பூனைக்கு வரண்டி 2 கொஞ்ச நேரம் கூட ஆகலடா, அதுக்குள்ள பூனை மாதிரி ஆயிட்டியடா. எந்திரா அடே, பூனை இப்படி தாண்டா படுத்து கிடக்கும். டேய் எந்திரா. கொஞ்சம் நஞ்சம் சேட்டை பண்ணலைங்க. ஸ்கூல் லீவ் விட்டாலே எனக்கு பயமா இருக்கு. ஏன்டா இப்போ என்னடா சத்தமா சொல்லு கேட்கல. அம்மா தான் லீவ் விடுறதா? இல்லைடா நீ ஸ்கூல் போயிருவியா? நாளைக்கு ஸ்கூல் போயிருவியா? ஒன்றும் வேணாம், நீ அமைதியாக இருந்தீனா போதும். அவனாவது பண்ணுற சேட்டை வெளியில் தெரியுது, நீ ஊமக்கு சும்பா பண்ணுற. இறங்குடா கீழே, இறங்குடா கீழே. சஞ்சனா சொல்ற உன்னையும் பூனை கடிச்சான்னு கேட்குறேன். என்னை பூனை கடிக்கல, அம்மா தான் கடிச்சாங்கன்னு சொல்ற. அம்மா எனக்கு ஒரு விஷயத்த, நம்ம பிள்ளைக்கு பூனை கடிபட்டுருச்சு வந்து என் விஷயம் பேசல. அங்கனே குரூப் டிஸ்கஷன் போடுறாங்க, அவனை கடிச்சதுனால உட்காந்து காய் நறுக்கி அப்படியே மறைச்சிக்கலாம்னு காய் நறுக்கிக்கிட்டு இருக்கிறேன். குரூப் டிஸ்கஷன் போடுறாங்க. இங்க வாடின்னு கூப்பிடுறேன், வந்து சிரிச்சு குடிச்சுறா. அம்மா பூனை அப்போ வரண்டி வச்சுமான்னு சிரிச்சு குடிச்சேன். அதுதான் போட்டேன். ஒரு விஷயம் ஆயிடுச்சு, நம்ம தம்பிக்கு இப்படி ஆயிடுச்சு, அம்மா இப்படி ஆயிடுச்சுமா, என்ன ஏதுமான்னு ஒரு படபடப்பு இல்லை, ஒரு பதட்டம் இல்லை. வந்து சிரிச்சுக்கிட்டு அவங்களாம் பேசி முடிச்சுட்டு நான் கூப்பிட்ட பின்னாடி வந்து சொல்றா பார்த்துக்க. அதுதான் போட்டேன். இதுதான் பாசமா? அப்ப நாங்க இல்லாத நேரத்துல நீ எப்படி தம்பியை பார்த்துப்ப சொல்லு. இங்கே வாரு, பூனை மாதிரி இப்பவே ஆயிட்டேன். பாரு முளைக்க போது போடுங்க. ஐயோ டே, வால் முளைச்சா டவுசர் எப்படி போடுறது? டவுசர் வெளியே போட்டுக்குறோம். அப்ப ஸ்கூலுக்கு போகும்போது வால் என்ன பண்றது? வால் எடுத்து தங்கும் டிங்கிட்டின்னு. இனி எனக்கு பேரை மாத்தணுமே. அப்ப என்னன்னு? பூனையை அடமொழியா வைக்கணுமே. எந்திரா வாடா கிளம்பு போ. இந்த கிடக்குறாப்புல அப்பு கடிச்ச பூனை 2 குட்டி போட்டு. நீ கடிக்கலன்னு சொல்றியா நீ? அது கடிக்கல, அவங்க வரண்டி தாங்க வச்சுச்சேன். போச்சு அப்பு வருதுடா உன்கிட்ட. ஏய் உன் கூட்டாளி வருதுடா, போடா போடா, ஆள் வருதுடா. டேய் சும்மா அதை இது பண்ணாம இப்படி வாயிலே சப்பு நடிக்கிறேன் சொப்பு நடிக்கிறேன் சொன்னதுனாலதான் இப்போ வந்து கடிச்சு குடிச்சு. இனிமே எங்க வீட்டுக்குள்ள நீ வந்தேன்னு வச்சுக்கோ, பாத்துக்கோ. எதா இருந்தாலும் இங்கே உட்காரு. உனக்கு பிஸ்கட் வேணுமா தயிர் வேணுமா நான் தரேன். ஏண்டி வாயிலா ஜீவன், அதை ஏண்டி திட்டுற நீ? என் மயனை வரண்டி வச்சுட்டு பேசல. உன் மயன் அதை போட்டு பாடுபட்டானே, உன் மயனை கொண்டு ஊசி போட்டு அதை கொண்டு யாரு ஊசி போடுறது? ஊசி வேணாமா? சரி இரு, உனக்கு பிஸ்கட் தரேன். பூனைக்காகவே பிஸ்கட்டு பால் தயிர் எல்லாம் ஃப்ரிட்ஜில் இருக்கு. சரி சரியாடி. ஏண்டி செருப்பு போட்டு நான் எவ்வளோ நேரம் வந்துக்கிட்டு இருக்கேன், என்னடி பண்ணிட்டு இருக்க எவ்வளோ நேரமா? ஏய் அது என்ன கையில் ஏன் பர்ஸ் வச்சிருக்க? உங்க பிள்ளைக்கு உங்க பர்ஸ் தான் எடுக்கும். அப்போ உனக்கு பிள்ளை இல்லையா? வீட்டில் உள்ள வீட்டுக்கு கொடுத்த காசு எடுத்து வாடி, பட்ஜெட்ல இருந்து எடுத்துட்டு வா. வீட்டில் தான் வச்சிருக்கேன். கொண்டே அப்புறம் கொண்டு அது. ஏய் அது என்ன என் காசு மாதிரி தெரியுது? உங்க காசு தான். காசு இல்லைமெண்ட்டு வேற செலவுக்கு, அதை தவிர வேற காசு கேட்டாலும் தரமாட்டேன். பெட்ரோல் போட கூட நீ அதை வச்சிரு முதல்ல. எனக்கே பயமா இருக்கு, என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியல. இந்த மாதிரி கொடுமை யாருக்குமே நடக்காதானே, எனக்கு வந்து இவனை இது விஷயத்துல நடக்குது. ஆம்பளை பிள்ளை கேட்டி இல்லாடி ஆம்பளை பிள்ளை சாவுடி. ஓகேங்க, ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். பார்த்தா டாக்டர் இன்னைக்கு சண்டேங்கிறனால கொஞ்சம் லேட்டாக தான் வருவாங்களாம். அதனால் சரி கூட்டமாக இருந்துச்சா, இதோட இவனுக்கு வந்து என்ன டீட்டெயில்ஸ் அப்படின்னு கேட்டோம். கேட்டதுக்கு வந்து இன்ஜெக்ஷன் கண்டிப்பாக போடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது சரி, அதோட காலேஜ் என்ன வேணாம்
ஊசிவே நான் வீடியோவில் பேசிக்கிறோம் அமைதியாக. அதோட வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஊசி பண்ணோம், போடுறதுக்கு சாப்பாடு கொடுக்கணும்ல. நார்மலாகவே இன்ஜெக்ஷன் போட்டால் அவங்க உடம்புல தாங்குற சக்தி வேணும். டிடி ஊசியாகவே இருந்தாலும் சாப்பாடு கொடுக்கணும்ல. சாப்பாடு கொடுத்து கூட்டிகிட்டு வரேன். 1.5 கிலோ வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. மணி இப்போ தான் 12:20 ஆச்சு. 10:30க்குனா போயிட்டோம். போய் அங்கே ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணோம். டாக்டரே வரல, லேட் ஆயிடுச்சு. ஆஃப்டர்னு சொல்லிட்டு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. சரி வந்து சாப்பிட்டு போகலாம்னே கிளம்பி வந்துட்டோம். நாங்களுமே சாப்பிடல, 2 பேருக்குமே மயக்கம் வந்துச்சு. பிள்ளைக்கும் அப்படி தான், சஞ்சனாவும் அப்படி தான். மாவு எல்லாத்தையுமே வெளியே எடுத்து வச்சுட்டு தான் போயிருந்தேன். வந்தோடனே தோசை ஊற்றி பிள்ளைங்களுக்குலாம் கொடுத்துட்டேன். 2 பேருக்குன்னா சட்னி பத்தலை, அதனால கொஞ்சம் கோதுமை தோசை ஊற்றி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். அது என்ன பண்றது, இவ வேற பாவம் அழுதுட்டே இருக்கா. உங்காம திங்காம காசை போய் ஹாஸ்பிட்டலில் கொடுக்குறமே, ஹாஸ்பிட்டலில் கொடுக்குறேன். என்னடி பண்றது? என்ன பண்றதுன்னா இது யாரு காரணம்? சும்மா வீட்டுக்குள்ள கிடந்தானே, வெளியே போய் விளையாடுறான். வெளியே போய் விளையாட விரட்டி விட்டதே இவதான். யாரு? அதாங்க, நான் ஏதாச்சும் பண்ணேன்னா உடனே அது வந்து தப்பாயிடும். இதே வார்த்தை இவ எத்தனையோ நாள் சொல்லியிருக்கா. வீட்டுக்குள்ளே இருக்கியே, கொஞ்சம் வெளியில போய் விளையாடுறா, வெயில போய் நில்றா அப்படின்னு இவ எத்தனையோ தடவை சொல்லியிருக்கா. அதுவும் இல்லாம அவன் வந்து டிஷர்ட் போட்டிருந்தான், மேல ஏதாவது ஷர்ட் போட்டிருந்தான், இந்த அளவுக்கு வந்து ஆயிருக்காது. டிஷர்ட்டை காலையில கழட்டி விட்டா, காலையில எந்திரிச்சான், ப்ரெஷ் பண்ணா, ஃபேஸ் வாஷ் எல்லாம் பண்ணா, அதோட ட்ரெஸ் எல்லாம் ஈரமாயிருச்சு. ஈரமானோன்னு ஒரு மாதிரி என்னடா கசகசன்னு இருக்கிறான்னு சொல்லிட்டு டீஷர்ட் கழட்டுறான்னு சொல்லி கழட்டி விட்டேன். அதுவும் ஒரு தப்பு. நீ டீஷர்ட்டை கழட்டினா அப்படி ஆகி போச்சு, டீஷர்ட் போட்டோன்னா அப்படி ஆயிருக்காது அப்படின்னு அது வேற என் மேல தப்பு. இதுவே இவ பண்ணியிருந்தான்னா அது தப்பாயிருக்காது. இல்ல நர்ஸுமே அப்படிதான் சொன்னாங்க. டிஷர்ட் போட்டிருந்தா ஆயிருக்காது தான். ஆனா நான் கழட்டி விட்டு, நாங்க பூனை கழிக்குமே தெரிஞ்சா நான் கழட்டி விட்டேன். தப்பு. நீ குளிச்சில, நீ கிளம்பில, சேலை கட்டினில, ஏன் அவனுக்கு பீரோல இருந்து ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருக்காங்களா? நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன், ஆடிட்டு இருந்த பரதநாட்டியம். எல்லா தப்பையும் எங்க சுத்தியும் வீட்டுல உள்ள ஆம்பளைங்க மேலதான் கொண்டாந்து திணிக்கிறது எல்லா தப்பையும். தப்பு பண்றது வந்து எனக்கு கஷ்டமா, என்ன மாத்தி மாத்தி குறை சொல்லிட்டே இருக்கிறது வேலையா தெரியல. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரி அவனுக்கு இதோட எத்தனை கட்டாப்பு தெரியுமா, 1 2 3 4 பழைய வீட்டுக்கு போயிருந்தோம். பழைய ஏரியாவுக்கு போயிருக்கும்போது அங்கேயும் சொன்னாங்க, டே பூனைக்கு இவனுக்கு ஏதோ பூர்வ ஜென்ம பந்தம் இருக்கும் போல, பிறந்ததுல இருந்து பூனைக்கிட்ட பெராண்டி கடி வாங்கி இப்படியே திரியிறியடா, பூனை ஊசி போட்டுட்டே தெரியுது அப்படிங்கிற மாதிரி. எங்கள் வீட்லேயும் யார்ட்டையும் சொல்லலை இந்த விஷயத்த. சொன்னாலும் ரொம்ப பேசுவாங்க. இவனை வச்சு நான் எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியல. பொம்பளை பிள்ளைன்னா அடக்க உடக்கும் ஒரு இடத்துல உட்காந்துருக்கு. ஆனால் அந்த பையன் வால் இல்லாத குரங்கு தான், அவ்வளோ ஒரு சேட்டை பண்ணுறேன். ஒரு நாள் தாங்க, ஒரே ஒரு நாள் தாங்க. இன்னைக்கு தாங்க லீவு, நாளைக்கு ஸ்கூலு. இன்னைக்கு ஒரு நாள், நாளைக்கு ஸ்கூல் போயிருந்தாலும் அந்த பிரச்சனை வந்திருக்காது. ஆமா, நீ முடிவெட்ட கூட போறேன்னு சொன்னாரு. நானா சரி நீ பிள்ளைங்களும் வீட்டுல இருக்குது, இன்னைக்கு ஒரு நாள் இருங்க, நாளைக்கு போய் வெட்டிக்கலான்னு கூட இவரேனே இருக்க வச்சேன். இவர் போயிருந்தா கூட கதவை அடிச்சுட்டு பிள்ளைகளை வீட்டுக்குள்ளேயே போட்டிருப்பேன். என் நேரம் எல்லாம் என் நேரம் தான். அழுவாத பூனை கடிச்சதெல்லாம் அவளுக்கு பிரச்சனை இல்லை. டாக்டர்கிட்ட கொண்டு போய் காசு கொடுக்கறதான் அவளுக்கு பிரச்சனை. சாப்பிடு பரவாயில்ல. இனியன் இன்னும் ஜாலியா இருக்க? எதுக்கு ஜாலியா இருக்க? என்னைய பார்த்து சொல்லு. எங்க என்னைய பார்த்து சொல்லு. என்ன இப்ப ஊருக்கு போலையா, ஹாஸ்பிட்டலுக்கு தானே போறோம். ஊசில போட போறோம். ஸ்டாண்டர்ட் ஜாலியா இருக்கான் அது. வா, நீங்க 2 பேரும் போயிட்டு வாங்களே. என்ன 1:30 மணிக்கு வர சொன்னாங்க. நீ இப்ப 1 மணிக்கு கிளம்புற வீட்டை விட்டு. போன்னு சொல்லு வேமா பறந்து ஏறி வண்டியில. வா ஊசி போடலாம். வா என்னென்ன கிட்ட வந்து சொல்லு. இங்கே வா. அம்மா என்ன சொன்னாங்க? ஆயில் மட்டும் வந்து வாங்கிட்டு சொன்னாங்களா? சரி வா போலாம், வாங்கிட்டு போலாம். வா அங்கே போ, அம்மாட்ட போ. டாக்டரோட காரு இறங்க போ, அம்மாட்ட போ. ஓகேங்க, ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தாச்சு. என்னடா சொன்னாங்க டாக்டரு? சத்தமா சொல்றா. ஊசி போட சொன்னாங்களா? ஊசி போட்டீங்களாடா? வலிச்சுச்சாடா? என்ன சொல்ற, வலிச்சாடா? போட்டாச்சு. அவங்க வந்து நாய்க்கடி ஊசி வந்து 3 ஊசி போட சொன்னாங்க. இன்னைக்கு 1, 3ஆம் நாள் 1, 7ஆம் நாள் 1, 3 ஊசி போடுங்க. பயந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஜிஹெச்சில் கூட போட்டுக்கலாம். ஆனால் அது போடுறது நல்லது. ஏன்னா அதுக்கு ஏதாவது வைரஸ் இருந்துச்சுன்னா சீக்கிரத்தில் அட்டாக் பண்ண வாய்ப்பு இருக்குது. நகம் நம்ம யோசிக்க கூடாது. நகமானாலும் நகத்துலேயும் அது வந்து அதோட எச்சி இருக்கும்.
அதை வந்து நக்கிக்கிட்டு தானே கையினா இருக்கும், அதனால எப்படியும் அதுக்கு இன்ஃபெக்ஷன் இருந்துச்சுன்னா பரவிடும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நான் வந்து இப்போதைக்கு ஒரு டிடி ஊசி மட்டும் போட்டுட்டு ஆயில்மெண்ட்டு அந்த புண்ணுக்கு போடுறதுக்கு அந்த ஆயில்மெண்ட்டு எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். அதை உப்பு சோப்பு துணி துவைக்கிற சோப்பு இருக்கு பாருங்க, அதில் தான் வாஷ் பண்ணணுமாமா. நீ எதில் வாஷ் பண்ண? நான் குளிக்கிற சோப்பு போட்டு தேய்ச்சி குளிக்க பாவம் பிள்ளைக்கு காந்துன்னு நினச்சிட்டு நான் இந்த சோப்பு போட்டுட்டேன். ஆனால் அதுதான் போடணும். நாய் கடிச்சாலும் அப்படிதான், எது கட்டினாலும் அப்படிதான். உப்பு சோப்பு போட்டு ஃபர்ஸ்ட் அதை கழுவணும் அந்த இடத்த சுத்தமாக. துணி போடுவோம்ல, துணி துவைக்க போடும்போட உப்பு சோப்பு அதை போட்டு தான் கழுவணுமா, அதை போட்டு தான் நீ குளிக்கணுமா இனிமே. ஆமாம் 15 நாள் ஸ்கூல் லீவு பத்திரமா பார்த்துக்கிட்டேன். ஒரு என்ன சொல்கிறது, ஏதாவது வீட்டில் இருந்தால் ஏதாவது ஒரு இது நடக்கும், கண்டிப்பாக தெரியும். ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடக்கும் பிள்ளைகளுக்கு ஏதாவது, அதுக்காகவே பார்த்து வச்சுட்டேன். 2 நாளைக்கு முன்னாடி தான் இந்த வீக்கில் தான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட கூட்டிகிட்டு போயிட்டு வந்தேன். ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு, சாப்பிட்டது ஒரே வாமிட்டு ஒரே காய்ச்சலாக கிடந்தேன். இப்போ தான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்தேன். வந்துட்டு விடியல் காலையில் விடிஞ்சா ஸ்கூலு போகிற இடத்துல இந்த டைம் போய் மறுபடியும் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு ஊசி போட்டு வந்திருக்கேன். என்ன நேரமும் தெரியல, ஏதோ தலைக்கு வந்தது தலைப்பாயோட போயிடுச்சுங்கிற மாதிரி. தலைப்பாயாண்டி போச்சு, பேசாம இருந்தா அதுவும் போயிருக்காதுலடி. வந்தாச்சு, சரி ஊசி போட்டாச்சு. எனக்கு பயமா தான் இருக்கு, எனக்கு ஏதோ பயமா தான் இருக்கு, என்ன பண்றதுன்னு தெரியல. ஒரே யோசனையா இருக்கு. இன்னும் 3 ஊசி போடலாமா அப்படிங்கிறது மாதிரி தோணுது. ஏதாவதுனா கூட ஜிஹெச்ல கூட போய் போட்டுக்கலாம். சரி ஓகே, நீ வந்து யோசிச்சு முடிவு பண்ணு. ஸோ நீங்களும் வந்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, 3 நாள் கழித்து ஒரு நாள், அப்புறம் 3 நாள் கழித்து அப்புறம் 7வது நாள் அப்படி போட சொல்லியிருக்காங்க. 3 ஊசி போட சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஓகே, இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ பூனை கடிச்சிருச்சு. ஓகே, பொழுது என்ன எப்படி எல்லாம் பிளான் பண்ணி நான்வெஜ் கட்டு, நான்வெஜ் கொஞ்சம் கட்டியமா இருப்போம். என்ன குழந்தை, நம்மளோட குழந்தை தானே முக்கியம். சரி சாப்பிடுங்க. அப்போ செம்ம சேட்டை பண்ணுவாங்க. சரிங்க ஓகே, வாழதான் இன்னைக்கு சண்டே நல்ல ஹாப்பியா கிளம்பணும். காலையில எழுந்திரிச்சு நானும் என் பொண்ணும் நிறைய இன்னைக்கு ரீல்ஸ் எல்லாம் பண்ணலான்னு பிளான் பண்ணோம். ஏன் சஞ்சனா, அதான் நீங்க பண்ண ரீல்ஸ் இங்க கிழிஞ்சே போச்சு. சரி ஓகே, பை சொல்லு சஞ்சனா. பை சொல்லு நீ. அப்போ பாய் சொல்றா. பாய் மட்டும் நல்லா எனர்ஜியா சொல்றாங்கப்பா. ஓகே டாடா. போடா தாத்தா.